கொஞ்ச நேரம் ஆண்டு வார்த்தை தியானிக்கிறோம். யார் கையெல்லாம் பைபிள் இல்லையோ நீங்கள் என்ன செய்யுங்க, இது ஆண்டோட வார்த்தை. தேவன் மனிதரோடு இந்த வார்த்தை நம்ம தான் பேசுகிறார். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு காப்பி வாங்கி வைத்துக்கொண்டு இந்த வாசியுங்கள். இது கிறிஸ்தவருக்கு மட்டும்தான் கிடையாது, யாரெல்லாம் படிக்கணும். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டு கொடுத்த வார்த்தை தான் பைபிள். நம்ம அது வந்து எல்லாரும் படிக்கலாம். தேவனுடைய திட்டத்தை பற்றி, இந்த சிஷ்யத்தை பற்றி, பாவம் எப்படி இந்த உலகத்தில் பிரவேசித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி, இந்த உலகத்தின் முடிவை பற்றி எல்லாமே வார்த்தைகளாக உடைந்து போகும். வார்த்தைகள் செய்யணும் அழியாத வார்த்தை. இந்த வார்த்தைமா இன்றைக்கும் மனிதர்களோடு தெரிந்து வார்த்தை ஜீவனோட உயிர் இருக்குது. வார்த்தை உயிர் நமக்கு உயிர் இருக்கும். இந்த புக்கில் மட்டும்தான் உயிர் இருக்குது. நம்ம நிறைய புக்கு படிக்கணும். இந்த உலகத்தில் நிறைய பேப்பர் படிக்கிறோம், நிறைய புத்தகம் படிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் என்ன கிடையாது அப்படின்னா ஜீவன் இல்லை, உயிர் இல்லை. ஆனால் இந்த வார்த்தை மட்டும்தான் உயிர் இருக்குது. அதுதான் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லப்படும். ஜீவனுள்ள வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் மாறி இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை கூட அந்த வார்த்தையை பிடிக்கும் போது மாற்றுவார், புதிய வார்த்தை கொடுப்பார். இப்போ இந்த மாணவர்கள் இந்த கேம்புக்காக யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது முதலாக ஒரு கல்யாணம் அற்புதத்தை செய்தார். அதுதான் நம்ம படிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், தமிழ் பைபிளில் 126ஆம் பக்கம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் காணாமலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் இங்கே இருந்தார். இயேசுவும் இந்த கல்யாணம் தலைக்கப்பட்டார். திராட்சசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாயோரை நோக்கி ஒரு திராட்சசம் இல்லை என்றார். அது இயேசு ஸ்திரீயே, எனக்கும் உனக்கு என்ன, என் வேலை என்ன வரவில்லை என்றார். ஒரு தாய் வேலைக்காரர் நோக்கி உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ இப்படி செய்யும் என்றார். இவர்கள் தன்னை சுற்றி கிடைக்கும் உதவிப்படி 1, 2, 3 குடம் தண்ணீர் குடப்பட்ட 6 கச்சாடிகள் இங்கு வைத்து இயேசு வேலைக்காரன் நோக்கி ஜாடிகளை தண்ணீர் நிறுத்துங்கள் என்றார். அவர்களை நிறைய நிறுத்தினார்கள். அவர்களை நோக்கி நீங்கள் இப்போது 3 பந்தி விசாரணைக்காரர்கள் கொண்டு போங்கள் என்றார். அவர் கொண்டு போனார்கள். ஒரு திராட்சரசம் எங்கே வந்து தண்ணீரை கொண்ட வேலைக்காரன் தெரியாது. பந்தி விசாரணைக்காரன் தெரியாதவன் திராட்சரசமாக மாறின தண்ணீர் வச்சு பார்த்து மனவளன எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சத்தை கொடுப்பது ஜனங்கள் திருப்தி அடைந்து கொடுத்து ருசி குறைந்து கொடுப்பான். ஏதோ நல்ல ரசி வைத்துக்கொண்டே இருக்கலாம். நிஜமாக இயேசு முதலாம் பொறுத்து தொழிலாளர்கள் காணாமல் பேசி நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சீஷர்களுக்கு விசுவாசம் வைத்தார்கள். நல்ல ஆண்டவரே, இயேசு நாமத்தினாலே இந்த மாலவிக்கு நன்றி சொல்லி, தம்பி ஜோசப்புக்காக மிரியமுக்காக நன்றி சொல்லி, நாளிலே இந்த கோஷி ஆராதனையிலே இந்த சமூகத்திலே சபையார் பகுதிகளிலே அவர்கள் திருமணத்திலே நிகழ்ச்சிக்காக நன்றி சொல்லி, நீ கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்லி, இந்த வார்த்தை ஆசிரியர் எல்லாமே குறிப்பிட்டார். அதே சத்தமில்லை நம்ம எதுக்கு எல்லாருமே நானும் சரி நீங்களும் சரி ஆயத்தமாக வேண்டும். அதனால் இந்த கல்யாணம் முக்கியமான கல்யாணம். அவரை இயேசுகிட்ட இங்கே அழைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். முதலாவது இந்த தம்பதிகள் என்ன தெரிந்து கொள்ளணும்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் இடம் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையை திருமண வாழ்க்கையிலே அவரை இயேசு கிறிஸ்து தான் முதல் இடம். அப்போ தான் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும், அற்புதமாக இருக்கணும். அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையிலே குடும்பமாக அந்த அதிசயம் இருந்துச்சு. அதனால் முதலாவது திருமண வாழ்க்கையிலே ஆண்டவர் முதலில் அவரை அழைக்க வேண்டும். இங்கே கூட உட்கார்ந்துருக்கிறார். எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க எனக்கு தெரியாது. ஒரு வேலை ஏற்றுக்கொள்ளலாம். என்ன செய்ய உள்ளத்தில் ஒரு பயத்தை கூப்பிடுக்கலாம். ஆண்டவரே உள்ளத்தோடுவார் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். பைபிள் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் எடுத்து பாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாலம் தருவேன், நிம்மதி தருவேன் ஆண்டவர் சொல்கிறார். நிறைய இடங்களுக்கு போகிறேன், நான் நிறைய பேர் பார்க்குறேன். நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னா உள்ளத்தில் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்குறாங்க, நிம்மதி கொடுக்குறாரு, பாவம் மன்னிப்பு கொடுக்குறாரு. உலகத்துக்கு நமக்காக வந்தார், நமக்காக வாழ்ந்தார், நமக்காக சிலுவையிலே பலியானார். நம்ம எல்லாரும் பாவம் செய்யணும். இந்த பாவத்துக்கு தண்டனை என்ன, நரகம். எல்லாரும் தண்டனை கேட்டுக்கொள்ளலாம். தெய்வமே வந்து சிலுவையை நமக்காக பலியாகி நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு நமக்காக என்ன செய்கிற துக்கமாக வரப்போகிறார். இப்போ எல்லாரும் அழைக்கிறார். நான் சொல்றது போல வருத்தப்பட்டு பாவம் ஒவ்வொரு அழைக்கிறார். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்னா, இயேசு கிறிஸ்துவிலே ஒரு தியாகம் போட்டு பார்க்க 2ஆம் வகுப்பில் இயேசுவோட சீஷன் கல்யாணத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். அதனால் முதலாவது
நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்யணும்னா இயேசு கிறிஸ்து விடத்திலே வறுமையாக அழைக்க வேண்டும். 2 பேரும் திரும்ப தம்பதிகளை இணைக்கப்படக்கூடிய முதல் ஸ்தானத்தை யார் கொடுக்க வேண்டும்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அதனால் முதலாவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அழைக்கப்படுகிறாங்க. சரி, அப்போ இந்த கல்யாண வீட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா இயேசுவின் தாயை நோக்கி கொடுத்து திராட்சரசம் இல்லை என்றால் கொடுக்கும். இப்போ எல்லாம் என்ன செய்யணும், இப்போ வெளியில் நீங்கள் பார்த்துட்டு வரும்போதே பார்த்துட்டு நிறைய தெரியும். பார்த்தீங்க பார்க்காம வந்தீங்கன்னா பார்த்தீங்களா, நான் பார்த்து வந்தேன் என்ன நினச்சேன் கொடுக்க போகிறேன்னு தெரியும். ஆண்டர் வாழ்ந்த காலத்தில் என்ன கிடையாது, இந்த மாதிரி பிரியாணிலாம் கிடையாது. என்ன கொடுப்பாங்க, கிரீன் ஜூஸ் திராட்சை ரசம் கொடுப்பாங்க. அப்போ திராட்சை ரசம் என்ன ஆயிடுச்சு, முறையப்பட்டது கொடுக்கும். திராட்சை ரசம் அவனுக்கே இல்லை. அப்போ ஆண்டவர் எப்படி சொல்லணுமா சொன்னாங்க, இயேசுவின் தாயை நோக்கி அவருக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால் அதுக்கு இயேசு ஸ்ரீ எனக்கும் முழுக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். படிக்கணும். இங்கே வந்து என்ன முக்கியமான என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீயை எப்படி கூப்பிட்டார். நம்ம ஸ்ரீயன்னு கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு எங்கேயாவது நீங்கள் தப்பிச்சு சொல்லுங்கள். நானும் சரி நீங்களும் சரி, எங்கள் அம்மா நானும் கூப்பிட்டதில்லை, நீங்களும் கூப்பிட்டதில்லை, ஸ்ரீயா யாருமே கூப்பிட்டதில்லை. ஏன் கூப்பிட்டதில்லை? அம்மா தான் கூப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து ஏன் ஸ்ரீயன்னு கூப்பிட்டாங்கன்னா இந்த உலகத்துக்கு வருகிறதுக்கு ஒரு கருவியாக யாரும் பயன்படுத்தினாங்க, மரியாதையும் பயன்படுத்தினாங்க. ஒருவேளை கத்தோலிக்கர்கள் யாராவது இருந்தால் நீ என்ன யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாதுன்னா மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. மரியாதை வணங்கக்கூடாது. மரியாதை வணங்குறது பாவம். நம்மளோட பாட்டு பாடாங்க. என்ன பாட்டுன்னா அது மரியாதை ஆசி பாட்டு அப்படின்னா நம்ம அந்த பாட்டை பாடக்கூடாது. மரியாதையை பாடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, பாடவும் கூடாது. மத்திய 2ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுது. இந்த சாஸ்திரிகள் ஆண்டவரை பணிந்து கொள்ள வந்தார்கள், ஆண்டவரை கண்டார்கள், மரியாதையை பார்த்தார்கள். யாரை பணிந்து கொண்டால் போடுறது என்ன போடுதுன்னா அதை பணிந்து கொண்டு வர்ஷிப் ஹிம் அப்படின்னு ஆங்கிலத்தில் போடுது. ஆயிரம் பூஜிச்சு அப்படின்னு பேரில் போடுது. யாரை பணிந்து கொண்டாங்க, யாரா படிங்க 2 பாருங்க. மேத்யூ 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாரையும் மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு ஆங்கிலத்திலே வர்ஷிப் ஹிம். யாரை பணிந்து கொண்டாங்க, ஆண்டவர் தான் பணிந்து கொண்டாங்க. மரியாதை வழங்குறது பாவம். அதனால் இந்த ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த அம்மா பார்த்து அம்மா எல்லாம் கூப்பிட எப்படி கூப்பிட்டாரு, உமன் ஸ்ரீயை தான் கூப்பிட்டாரு. அதனால் யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் தான் வணங்க வேண்டும் தவிர அவர் தான் ரட்சகர், நம்ம ஆண்டவர், நம்ம மீட்பர், நம்மை உருவாக்கினவர், தாயின் கர்ப்பத்திலே நம்மை காப்பாற்றுகிறார். அவர் தான் முக்கியத்துவப்பட வேண்டும், அவர் தான் ஆண்டவராக வணங்கும். வேறு யாரையும் மனிதனையோ யாரையும் நினைச்சக்கூடாது, வணங்கக்கூடாது. இந்த கருத்துக்கு போது நான் பார்த்துருக்கேன், கீழே விழுந்து அநேகம் வணங்குவாங்க. மாமனை வழங்கி கொண்டு அப்புறம் அவங்களை வழங்கி இவங்களை கொண்டு கூடாது. ஆனால் நம்ம என்ன செய்யறதில்லை, யாரையுமே வணங்கி யாரும் கூட்டிங்களா கருத்து இல்லை இல்லை, நமக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆண்டவர் தவிர யாரும் என்ன சொல்கிறாங்க, வணங்குவோம். அதாவது ஒரு செத்து போயிட்டா நிறைய பேர் ஃபோட்டோ போடுவாங்க, ஃபோட்டோ போட்டு லைட் போட்டு மாலை போடுவாங்க. அது நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதெல்லாம் முதலாவது யார் தான் தெய்வம் அப்படின்னா இயேசுக்கு தான் தெய்வம். அவரை தவிர தெய்வமே உலகத்தில் யாருமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் பார்த்து சொல்லுது, அவரால் இன்றி வேறு உலகம் நமக்கு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிப்புக்கு வாழ்ந்த கிடக்கும் இயேசு கிறிஸ்து நாமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டிடப்படவில்லை. பழைய ஏற்பாட்டில் 10 commandments 10 கற்பனை என்று கொடுக்கும். இந்த 10 கற்பனை முதல் கற்பனை ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா, என்னை என்று ஒரு வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் வந்து யாராவது வேறு தெய்வத்தை வணங்கி கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் தவிர வேறு தெய்வமே கிடையாது. அந்த பைபிளை தான் எச்சரிப்பு கொடுக்குது. வேறு யாராவது வணங்கினா பாவம். அதெல்லாம் நம்ம ஆண்டவர் செய்யலை, அந்த அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஸ்ரீயை தான் கொடுக்கும். அப்புறம் ஒரு தாய் வேலைக்கு நோக்கி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அதாவது அவர் அழைக்கணும்னு சொன்னேன், ஒரு முக்கியத்துவம் முதலில் இடம் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொன்னேன். 2வது அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படி. அதான் சொல்லியிருக்கு. அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த 2 பேரும் சரி, இப்போ வந்து கௌரவம் சரி, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். அதான் முக்கியம். நம்ம வாழ்க்கையில் சரி, திருமண வாழ்க்கையில் சரி, அவர் என்ன சொல்கிறாருபடி செய்யுங்கள். அப்போ தான் ஆசீர்வாதம். நிறைய எக்ஸாம்பிள் பைபிளில் இருக்குது. பேர் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்னார், அவர் மீன் பிடிக்கிறவர், மீன் பிடிக்க அந்த ராட்டில் ஒன்றும் பிடிக்கல. ஆண்டவர் சொன்னார், ஆழத்தை தள்ளி கொண்டு போய் வயலை போடுங்கள் அப்படின்னு பேர் சொன்னார். ஆண்டவர் வாழ்க்கை கேட்டுவிட்டார்கள். திரளான மீன்கள் கிடைத்தது. வலை கழித்து போவதற்காக மீன்கள் கிடைத்தது. காரணம் என்னென்னா ஆண்டவர் வாழ்க்கைக்கு என்ன செஞ்சாங்க, கெடுப்பிடித்தார்கள். 2ஆம் முறை யோவான் 21ஆம் ஆண்டவர் வாழ்க்கை கழித்து போது வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். வலதுபுறமாக போட்டார்கள். 153 பெரிய மீன் அப்படின்னு வாசிக்கிறோம்.
ரெண்டுமே யோவானில் எழுதப்படுது, இன்னொன்று லூக்காவில் எழுதப்படுது. அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை. அதனால் என்ன சொல்கிறேன்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொன்னாங்க மரியாதை. அதே போல் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டு என்ன சொல்கிறாரு அதுக்கு பின்புடிப்பு தான் திருமண வாழ்க்கையிலே சொல்லுவோம். சரி, அவங்க என்ன இருந்ததுன்னா கற்சாடிகள் வைக்கப்பட்டதுன்னு போடுது. இப்போ கற்சாடிகள், இப்போ யூதர்கள் வாழ்ந்த காலத்திலே வீட்டு வெளியில் என்ன இருக்கும், கற்சாடிகள் இருக்கும். இந்த சாடிகளே என்ன இருப்பாங்க, தண்ணீர் இருப்பாங்க. அவங்க யூதர்கள் ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க. வெளியில் வரும்போது கால் கழுவிட்டு என்ன வரணும், வீட்டுக்கு வரும். அதான் இருந்து அவங்க தண்ணியெல்லாம் நிறைய இருப்பாங்க. இப்போ கற்சாடிகள் இருக்கும். எத்தனை கற்சாடிகள் போடுது, 6 கற்சாடிகள். 6 என்ற எண் ஆண்டு பார்த்ததே புரியுது, மனிதனை பிடிக்கிறது. இப்போ நாம் தான் யாருன்னா மண் பாண்டங்கள். பைபிளில் போடுறது நாம் யார், மண் பாண்டங்கள். நம்ம எப்படி உண்டாக்கப்பட்டோம், ஆண்டு எப்படி உண்டாக்க பைபிள் சொல்லி படிக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊற்றினார். மனுஷன் ஜீவாத்மாவானார். எப்படி உண்டாக்கப்பட்டான், மண்ணினாலே ஆண்டு நம்ம உண்டாக்குறார். யோபு 33, ஜோப் 33:6, யோபு 36. படைப்பாள யோபு 33. இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். மண்ணினாலே உருவாக்கப்படணும். ஆதாம் அப்படின்னா என்ன பொருள், அப்படி மீனிங்னா செம்மண் அப்படின்னு அர்த்தம். அந்த மண்ணினாலே ஆதாம் உண்டாங்க என்ன பேர் கொடுத்தாரு, செம்மண் அப்படின்னு பேர் கொடுத்தாரு. நம்ம எல்லாரும் மண்ணாக இருக்கணும். எங்கே போக போகிறோம், இந்த அம்மா கீதை இறந்த போனாங்க, எங்கே என்ன பண்ணாங்க, பாடியை மண்ணெல்லாம் போயிடுச்சு. மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்ப அப்படின்னு சொன்னாங்க. மண்ணினாலே நம்ம நம்ம உண்டாக்கிருக்காங்க. அதனால் கற்சாடிகள் யாரையும் நம்ம தான் போய்கிறது. இந்த சாடிகளை என்ன செய்யுங்க, தண்ணீர் நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கற்று கொடுத்தாங்க. இந்த 6 கற்சாடிகளிலே தண்ணீர் நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் நிறைய நிரப்பினார்கள், ஃபுல்லாக இருக்கிறாங்க. இந்த பாட்டிலெல்லாம் தண்ணி எப்படி இருக்குது, நிறைய. அதே போல் என்ன செஞ்சாங்க, நிறைய நிரப்பினார்கள். இப்போ தண்ணீரை பொறுத்த ஆண்டு பார்த்து எதற்கு அடையாளம்னா பசுத்தாவிற்கு அடையாளம். பசுத்தாவின் யார் அப்படின்னா அவர் தான் நம்மோடு தங்கியிருக்கிறார், உள்ளத்திலே வாசம் பண்ணியிருக்கிறார். அதனால் இந்த திருமண வாழ்க்கையிலே இந்த தம்பதியை கூட என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, அந்த ரேட்டு ஆவியில் என்னை நிரப்பும் அப்படின்னு தனதாக கேட்கணும். ஆவியில் நிறைத்து நாம் காணப்படும் சொல்லி எபேசியர் வாசிக்கணும். இந்த மதுபான்கள் நிறையாமல் எப்படி இருங்க, ஆவிலாம் நிறைந்து எபேசியர் 5:16 அப்படின்னு. இது கிரேக்க மொழியே ஆவிலாம் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள் அப்படின்னு எழுதப்படுது. அதனால் நீங்கள் ஒரு திருமண வாழ்க்கையில் கேட்கலாம், அந்த ரேட்டு ஆவியில் என்னை நிரப்பும் அப்படின்னு கேட்பது அவசியம். அப்போ இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரும் கூட நீங்களும் என்ன செய்யப்பட வேண்டாம், ஆண்டோடைய ஆவியில் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டோரை என்ன செய்யணும், உலகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பசுத்தாவினக்குள்ள தங்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது பசுத்தாவினக்குள்ள வந்து என்ன செய்வார், வாசம் பண்ணுவார். அதனால் வாழ்க்கை என்ன, புது வாழ்க்கை. ஆண்டு நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா புதிய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக புதிய வாழ்க்கை. சாதாரண தண்ணி மாறிடுச்சு, ருசியான திராட்சமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம சாதாரண மக்கள், பாவத்திலே வாழ்ந்த மக்கள் ஆண்டோடைய விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு வாழ்க்கை என்ன செய்யும், மாறும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி போடும். 5:17. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையே மாறினது. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையே மாறினது. என்னுள்ளத்தில் இயேசு வந்தார், என் வாழ்க்கையின் ராஜாவானார். என்னுள்ளத்தில் இயேசு வந்தார், என் வாழ்க்கையின் ராஜாவானார். ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையே மாறினது. புது வாழ்க்கை நம்ம இயேசு கிறிஸ்துவெல்லாம் புது வாழ்க்கை. நாங்களும் சரி, உங்களை இந்த காரியம் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தண்ணி சாதாரண தண்ணியோடய மாறிடுச்சு, ருசியுள்ள ராட்சசமாக மாறிடுச்சு. அதே போல் வாழ்க்கை மாறும். நீங்கள் யாரும் மாறிவிடுவீர்கள், ருசியுள்ளதாக மாறிவிடுவீர்கள். உனேசிமோ அப்படின்னு வச்சு திருமணம் புத்தகத்தை படிக்கணும். பவுல் சந்தித்தார், அவன் பேர் உனேசிமோன்னா பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். முதல்ல பிரயோஜனம் இல்லாமல் இருந்தான்.
ஆண் பவுல் குடும்பாங்க சுவிசேஷம் கேட்டு ஆண்டு விசுவாசப்பட்டுட்டே மாறிட்டாங்க, புரிதனோட மாறிட்டாங்க. அதே போல் நீங்கள் எப்படி மாறுவீங்க? யோசனை மாறுங்க. அதனால் இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே ஒரு வாழ்க்கையிலே வருவது நீங்கள் எங்கேயும் கேட்டுக்கொண்டாலும் சரி, வெளியில் கேட்டாலும் சரி, வீட்டில் கேட்டுக்கொண்டாலும் சரி, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். இந்த வாழ்க்கையை மாற்றுகிறார். புது வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, பழைய பாவம், பழைய சுவாபம், பழைய சிந்தனையெல்லாம் உழைத்து போய் இயேசு கிறிஸ்து புது வாழ்க்கை. சம்பதிகள் என்ன செய்யலாம்? அதே காவல் எண்ணெய் நிரப்பும் கேட்பது வேண்டிய அவசியம். சரி, இப்போ தண்ணீர் இப்படி மாறிடுச்சுன்னா ருசியாக மாறிடுச்சு. இந்த 9ஆவது படிக்கிறேன், ப்ராசஸ் இங்கேயிருந்து வந்தது. தண்ணீரை மட்டும் வேலைக்காக வந்தி விசாரணை தெரியாதுன்னா ராட்சசமாக மேலே தண்ணி ருசி பார்க்க போது மணவாளனை அடையுது. எந்த மனுஷன் நல்ல காட்சியை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்து ருசி குழந்தை கொடுப்பாங்க. இவ்வளோ நல்ல ரசிகை வரைக்கும் வைத்திருக்கிறேன் என்றான் அப்படின்னு போடும். அதனால் ருசியான ராட்சசமாக இந்த வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு அதனால் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கோம். இயேசு செய்யக்கூடிய வாழ்க்கையாக மாறுகிறது, பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறார். அந்த ஆண்டு தண்ணீரை காட்சமாக மாற்றம் ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறார். இன்றைக்கும் மாற்றப்படுகிறார். அதே ஆண்டு இன்றைக்கு நினைப்பிருக்கிறார், வல்லமுறையாக இருக்கிறார். என்ன செஞ்ச ஆண்டு முதலாவது செய்து நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அதனால் ஒரு வாழ்க்கை மூலமாக யார் மகிமை பண்ணார்? இயேசுக்கு மகிமைப்பட வேண்டும் என்பார். நம்முடைய வாழ்க்கை மூலமாக நம்ம யாரும் சரி, எங்கே வாழ்க்கையோடு இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இயேசுக்கு என்ன செய்யணும்? நீங்களோட திருமண வாழ்க்கையிலே மகிமை கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். ஆனால் நமக்கல்ல, யாருக்கு மகிமை கொடுக்கலாம்? அவர் தான் மகிமை புரியும். நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுத்த மாடல் புரியர் மாதிரி ஜெபமாக இருக்குது. அது கடைசி ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் எங்கெங்கும் நம்முடைய பிள்ளை என்று சொல்லியிருக்கு. மத்திய விசேஷம் 6ஆம் அதிகாரம் பாருங்க. எங்களை சோதனையில் பண்ணாமல் தீவினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பது. என்றைக்கும் அவர் தான். எப்பொழுதுமே மகிமை யாரும் செலுத்த வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் தான் செலுத்தார். மகிமை நமக்கு இல்லை, வேறு யாருக்கும் இல்லை. மகிமை எப்பொழுதும் ஆண்டவர். இந்த ஏதோ ஆண்டவர் மகிமை செலுத்தான்னு செஞ்சான், கொடுத்து செலுத்தான் அப்படின்னு போல. அதனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவர் என்ன செய்யணும்? மகிமைப்பட வேண்டும். அநேருக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டாம்? ஆசிரியர் கடைசி ஐயாவில் அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். சீஷர்கள் அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். யாருக்கு விசுவாசம்? நான் ஆண்டவர் விசுவாசம். ஆண்டவருக்கு வாக்கு சொல்லிட்டு பவுல் சொன்னார். அப்போ சில 16 புத்தகம் படிக்கிறேன். ஆக்ட் 16:31. இயேசு விசுவாசி, அப்போ நீ வீட்டாலும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதனால் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? விசுவாசம் வைக்க வேண்டும். நம்ம அன்றே நீதான் தெய்வம் கேள்விப்பட்ட இந்த பாவம் மன்னிப்பு. உலகத்தில் பாவம் மன்னிப்புக்கு என்ன நம்முடைய நாட்டில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு கும்பமேளா அப்படின்னு நடந்துச்சு உத்தரப்பிரதேசம். கோடிக்கணக்கான மக்கள் தண்ணியில் போய் குடித்தாங்க. அப்போ குளிர்காலம், அந்த குளிரை பொருட்படுத்தாமல் கங்கையில் போய் குடித்தாங்க. கங்கை எப்படிப்பட்ட ஆறுனா ரொம்ப மாசுபடிந்த ஆறு, மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவர். அந்த ஆற்றுல போய் குடித்தாங்க. எதுக்கு குடித்தாங்க தெரியுமா? பாவம் போகும் அப்படின்னு குடித்தாங்க. ஆனால் அங்கே போய் குடித்தா என்ன போகாது, பாவம் போகாது. ஆனால் எந்த வழி பாவம் போய் ஒரே வழி இருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அர்த்தம் 1:1 1 ஜான் 1:7. அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அர்த்தம் சகல பாவம் நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படும். இயேசு கிறிஸ்துவினாலே யாராவது கழுவிடாமல் வந்திருந்தால் உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கழுவுறதுக்கு வெள்ளிங்க சுத்தம் பெறுவார். நீங்கள் என்ன செய்யணும்? பாவத்தை அழிக்கணும். அதுவே நம்ம பாவையை ஒத்துக்கிறோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒத்துக்கொள்ள மாட்டோம். நான் நல்ல நேரம் சொல்லுவேன். நான் ஆண்டு பார்த்து சொல்லுது, தெய்வம் ஒருவன் நல்ல ஒருவன் கிடையாது. அதனால் நம்ம பாவத்தை ஆண்டவத்தை அழிக்க வேண்டும். பாவத்தை அழிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாவங்களை மன்னிக்கிறவர், உள்ளத்திலே மகிழ்ச்சி நிம்மதி கொடுக்கிறவர். அதுக்கு இந்த உலகத்துக்கு வாழ்க்கை முடிஞ்சு போவார். பரலோகத்தில் ஒரு வாழ்க்கை. நான் சொன்னேன், ஏன் ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வருதுன்னு சொன்னேன். பார்ப்போம் வெளிப்பத்து விசேஷத்தில் கடைசி தான் இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புக்கெலாம் போடுது. ரெவலேஷன் சாப்டர் 19 19ஆம் அதிகாரம் 7-8. நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தடுத்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். சத்தியமான வசனம். நான் போய் சொல்வதோ இந்த வார்த்தை போய் சொல்லணும்னு சொல்லலை. இந்த வார்த்தை பேர் சத்தியம் இருக்குது. இதில் நடைபெற போகுது. நல்ல ஆட்டுக்குடியான கல்யாணம் வருகிறது. இந்த கல்யாணத்தை என்ன செய்யணும்? நம்ம ஆயுதம் எப்படி ஆயுதமாக இருக்குது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொடுப்பது அவருக்கு எத்தனை பாவம் கழுவு தான் என்னங்க போக முடியும். பரவாயில்ல அடி பேசுது. பரவாயில்ல எப்படி இருந்தால் திரும்ப லைட்லாம் போடுது. இப்படி இருந்த லைட்டாக இருக்காது. யார் வெளிச்சமாக இருப்பாங்க? ஆண்டு தான் வெளிச்சமாக இருப்பாங்க. கைவி சொல்லி இப்படி வெளிச்சம் நிறைய இடம். அப்புறம் தரையெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாய் போட்டுட்டு தரை வந்து சிமெண்ட் தரெல்லாம் இருக்கும். இங்கே என்ன இப்படி தரை எப்படி இருக்கும் அப்படின்னா தங்கமயமாக இருக்குன்னு பையன் 21 21 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் மீறி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. எல்லாம் தங்கம் அங்கே இல்ல சிங்கம். எல்லாம் தங்கம் அங்கே இல்ல சிங்கம். துயரம் இல்ல கண்ணீர் இல்ல அங்கே இல்ல துன்பம். துயரம் இல்ல கண்ணீர் இல்ல அங்கே இல்ல துன்பம். செல்ல தம்பி போலாமா? செல்ல தம்பி வேண்டாமா? வார்த்தைப்படி வரையில அப்படி இருக்குன்னா பொன்னாக புண்ணியமான நாடு. நாடுக்கு போனோம்னா ஆண்டு ரூபாய் நமக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசியாளர்கள் என்ன செய்யணும்? நல்ல நாடுகளே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளலாம். நாள் என்ன நாள்னா ஆண்டு ரூபாய் நாள். அதனால் இதனால் என்ன செய்ய வேண்டாம்? விசுவாசத்தை அவர் ஏற்றுக்கொள்ளும்போது பருவத்திலே ஆட்டுடைய கல்யாணத்தை என்ன செய்யலாம்? ஆமாம் இருக்கணும். இது வேண்டாம், ஆண்டு வேண்டாம், நம்ம போகிற வழியெல்லாம் போவோம் அப்படின்னா எங்கே போயிடுவோம்? நரகத்துக்கு போயிடுவோம். பைபிள் சொல்கிறது 20 பயணம் வெளிப்படுத்தல் 20 பயணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் இவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். யாருக்கு எல்லாம் எழுதப்படவில்லையோ போக வேண்டும் அப்படின்னா நரகத்துக்கு அக்கினி அந்தவங்க இல்லை. கடல் அப்படின்னு தண்ணிலாம் கிடைக்காது. மழையும் பெய்யாது. ஒரு ட்ராப் தண்ணி தான் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அந்த அக்கினி அடியாது முழுசாக பைபிள் சொல்லலாம் பார்க்க நேரம் இல்லை. நரகத்துக்கு போகக்கூடாது தான் இந்த காலை வெளியில் இருக்குது. இப்போல்லாம் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நம்ம படம் பார்க்குற யோவான் 2:14 அவர்களே விசுவாசம் வைத்தார்கள். இல்லை இந்த தம்பதி மட்டுமல்ல வந்து ஒருவருமே யாரும் விசுவாசம் வைக்கலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் வைக்கணும். இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். எபேசிய நிறுவனத்தில் தம்பதிகளுக்கு நிறைய ஆலோசனைலாம் பொருள் எழுதுறாரு. எல்லாம் எல்லாத்தையும் பார்க்கணும். இல்லைனாலும் முக்கியமான விஷயம் பார்த்து பேசி 5ஆம் அதிகாரம் அதில் மனைவிகளே அப்படிங்கிறாரு, புருஷர்களே அப்படின்னு சொல்கிறாரு. புருஷர்கள் என்ன செய்யணும்னு பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் செஞ்சாங்க. 5 புருஷர்களே மனைவிகளை அன்பு கூறுங்கள். லவ் யுவர் வைஃப் அப்படின்னு சொல்லுங்கள். மனைவிகள் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். கிறிஸ்து என்ன செய்யாது? நம்மளுக்கு அன்பு கொடுத்தார். கிறிஸ்து சபையில் என்ன செய்யாது? அன்பு கொடுத்தார். அன்பு கொடுத்து திருவசனத்தை கொண்டு தண்ணீர் உள்ள சுத்தியத்தை பிரசுரமாக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யாது? பிரசுரமாக மாற்றியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துனால எழுதப்படுத்தலாம். பிரசுரமாக மாற்றப்படுது. அதனால் மனைவி புருஷன் மனைவி என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். சரி, மனைவி என்ன சொல்லணும்? மனைவி என்ன சொல்றது? 22ஆம் வருஷம் மனைவிகளை கத்திரிக்கை எழுப்பியிருக்கிறார். சொந்த புருஷத்தை எழுப்பியிருக்கிறார். மனைவி கணவன் வந்து மனைவி நேசிக்க வேண்டும். மனைவி வந்து கணவன் நேசிக்கணும். பயப்படும். அதாவது கீழ்ப்படி. ஆப்பிரகாமை ஆண்டவன் சொல்லி தான் போடுது. கீழ்ப்படுத்திருந்தாலும் படிக்கும். படிக்கிறோமா படிக்கலையா? பேர் எழுதுறாரு 29 ஆண்டவன் சொல்லிவிட்டு கீழ்ப்படுத்திருந்தார் அப்படின்னு 1 பேர் 3ஆம் அதிகாரம் 5-6. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தன்னுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தால் படிக்கிறார். பேர் சொல்லி கூப்பிட்றாரு. அவன் வீட்டுக்கு போயிருந்தானே ஒரு பேர் வந்து சாம். மனை எப்படி கூப்பிட்றா? சாம் கூப்பிட்றாங்க. நான் இது மாதிரி கழிப்பு பார்க்கவே இல்லை, கழிப்படுத்தே இல்லை. ஆமாம். ஆனால்
இந்த காலம் மாறிட்டே இருக்கு. அதனால் எல்லாம் மாறிட்டே இருக்குது. அதனால் இப்போ எப்படி கூப்பிட்றாங்க கனவுல பேசுறது தான் கூப்பிடலாம், வேறு இடத்த பார்க்குறேன். ஏன்னா இப்போ பைபிள் என்ன பண்ணுறேன், ஆண்டவன் சொல்லி வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தார். அதனால் மனைவிகள் யாரை கேள்வினா கணவனுக்கு கேள்வி. கணவன் படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலாம் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கணவன் தான் குடும்பத்துக்கு தலைவன். அதனால் சபைக்கு யார் தலைவர்? சபைக்கு யார் தலைவர்? இயேசுக்கு தான் சபை தலைவர். அவன் குடும்பத்துக்கு யார் தலைவர்? கணவன் தான் யார்? குடும்பத்தில். அதனால் இந்த ஆலோசனை என்ன செய்யணும், வச்சுக்கணும். அப்புறம் கடைசி 5ஆம் கடைசி எபேசியர் 5:30. பயபக்தியாக இருக்கிறார்கள். அதனால் ஒருவருக்கு அன்பு கூற வேண்டும், ஒருவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்புறம் மனைவியானதுலாம் பயபக்தியாய் இருக்கும்போது ஆண்டு நடுவே இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருக்கான், அநேகத்தை ஆசுவாசம் வாய்க்காக நீங்கள் என்ன செய்வீங்க? முதலாவது தேச கிறிஸ்துக்கு என்ன செய்யுங்க, இதெல்லாம் கொடுக்குறேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு அதன்படி செய்யுங்கள். வார்த்தை இதுதான் ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ இந்த வார்த்தை என்ன செய்யுங்க, கீழ்ப்படிய வேண்டும். அப்புறம் 4வது சொல்கிறேன், அப்படி ஆவினாலே அனுப்பப்படுவதே இருக்கிறது. தினந்தோறும் கேளுங்க, ஆண்டவரே ஆவியனை நிரப்பும் என்று கேளுங்கள். இப்போ ஆண்டவருடைய வாழ்க்கை நிரப்பும்போது நிறைய எப்படி இருப்பீங்க. ஆண்டவர் சொன்னேன், எனக்கு விசுவாசமாக இருக்கணும், இருந்து என்ன புறப்பட்டு போவான். அநேக எப்படி இருப்பீர்கள், நீங்கள் ஆசுவரமாக இருப்பீர்கள். இந்த திராட்சரசம் புதுசான திராட்சரசமாக தண்ணீர் மாறும்போது நேருக்கு ஆசுவரமாக இருக்கு. அதே போல் நீங்களும் எப்படி இருப்பீர்கள், நேருக்கு ஆசுவரமாக அவர் மாற்றுவார். அதனால் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன கொண்டு வரலாம், மகிமையை கொண்டு வருவதாக காணப்பட வேண்டும். விசுவாசம் வைக்க வேண்டும். கணவன் மனைவி நேசி வேண்டும், மனைவி கணவனிலே பயபக்தியாக அவருக்கு கீழ்ப்பிடிப்பது வாழ்க்கையை ஆசீர்வாதமாக என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த மாதிரியே பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையிலிருந்து ஒரு வாக்கு கொடுப்போம். சங்கீதம் 38 தரப்படி சங்கீதம் 38 சங்கீதம் 32 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர்தான் ஒரு கைடு. ஒரு கைடு வேணும். திருமண வாழ்க்கையில் நமக்கு யார் வேணும் அப்படின்னா நமக்கு கைடு வேணும். இந்த கைடு யாருன்னா அங்கதான் யார் நமக்கு கைடு பசுத்தாமல் தான் நமக்கு கைடு. அதுதான் நமக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இல்லை இந்த பாட்டு தான் கைடு அப்படின்னா நீங்கள் வார்த்தை தினத்தோடு வாசிப்பது ப்ராமிஸ் கொடுக்க போறீங்க. ஒவ்வொரு நாளும் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி பிடிக்கணும்னு சொல்ல போறீங்க. முழங்காலிருந்து ஆரம்பிக்கணும், முழங்காலிருந்து பிடிக்கணும். இந்த வார்த்தையோடு தான் ஆரம்பிக்கணும், வார்த்தையோடு தான் பிடிக்கணும். தினத்தோடு என்ன செய்யணும், இந்த வார்த்தையை முக்கியத்துவம் கொடுங்க. வார்த்தை வாசியுங்கள், காலையிலும் வாசிக்கணும், மாலையிலும் வாசிக்கணும். நான் 3 தான் சொல்லணும், அந்தி சந்தி முடியாத வேலை அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அப்படி வாழ்க்கையாக இருக்கும்போது இந்த வார்த்தை ஆண்டு வரல வழிநடத்துவார். அநேகம் முறை இந்த வார்த்தை என்ன செய்யறது வழிநடத்து. கண்ணை வைத்து உனக்கு கண்ணை வைத்து உனக்கு அவ்வளோ சொல்ல தேவை. திருமண வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கை இந்த உணவு வாழ்க்கை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நம்ம இந்த பிள்ளைகள் 2 பேரும் எப்படி ஜோசப்பா விஜயமா ஆண்டவரை ஆராதிப்பார்கள். அதுக்கப்புறம் ப்ராமிஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. இல்லை எல்லோரும் தேவசம் எடுங்க. முதலாவது தம்பி ஜோசப் ஆராதிப்பான், அப்புறம் சோதரி விஜயமா. திருமண வாழ்க்கைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆரம்பிக்க நீங்கள் அனுப்புவது எனக்காக வண்டியை கொடுத்த ரசிகரும் ஆண்டவர் மாறிய சமூகத்தில் உங்களுக்கு புரியுற உங்களுடைய கடையில் முன்னிலையில் உங்களுக்கு தெய்வசத்தின் மூலமாக வெளிப்படுத்திய அவருடைய பரிமாணத்தின்படி உண்மையில்
உண்மையோட நம்பிக்கையை உங்களுடைய பிள்ளைங்க வாக்கு கொடுக்கிறேன் அவர்களுடைய கற்றல்கள் எல்லா காரியங்களையும் தோழியாக உடல் வேலையாக கிருபையை சுதந்திரமாக பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள மக்கள் கொடுக்கிறேன் ஒவ்வொரு நாளையும் உலகாகி இருந்து அனைவரும் வாக்குகளோடு உன்னோடு ஆரம்பிக்கவும் முடிக்கவும் மக்கள் கொடுக்கிறேன் இந்த சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாகவும் அவருடைய சரீரத்தில் அற்புதமாக காத்துக்கொள்கிறேன் என் வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலும் வாழ்விலும் கொடுக்க காத்துக்கொள்கிறேன் அவருடைய பங்கை மகிழ்ச்சியாக உண்மையாக ஒழுங்காக கொடுப்பேன் எனவும் காத்துக்கொள்கிறேன் வாழ்க்கை பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த கனப்படுத்த காத்துக்கொள்கிறேன் ஆண்டவராமே எனக்கு உதவி செய்வதாக ஆமென். சரியா வாய்ஸ் ரெக்கார்டிங் ஃபோன் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்திலும் வாய்ஸ் உண்மையுள்ள சபையின் மத்தியிலும் தெரிவிக்கிறது எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான நலமான வளமான திருமண வாழ்க்கைக்கு தடையாக என் சரீரத்தில் எவ்விதமான குறைபாடும் இல்லை என உறுதியளிக்கிறேன். எல்லாம் அல்ல ஆண்டவரின் சமூகத்திலும் எங்களை அனுபவத்து எனக்காக தம்மையை ஒப்புக்கொடுத்த என் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலும் இங்குள்ள சபையினர் முன்னிலையிலும் என் அன்புள்ள ரட்சகர் தேவ வசனத்தின் மூலமாக என் வெளிப்படுத்திய அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி திரு ஜோசப்பை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். அவரை நேசிக்க போஷிக்க வாக்கு கொடுக்கிறேன். உடல் நலத்திலும் நோயிலும் வேதிலும் தாழ்மையிலும் உண்மையாய் நம்பிக்கையாய் இருப்பேன் என வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தருக்குள் குடும்பத்தின் தலைவராக உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தருக்குள் எல்லா காரியங்களையும் என் நண்பனாக தோழனாக உடல் வேலையாக நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரங்களாக பகிர்ந்து கொள்ள வாக்கு கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளையும் முழங்கால் இருந்து ஆண்டவரின் வார்த்தையோடு உங்களோடு ஆரம்பிக்கவும் முடிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். இந்த சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாகவும் அவருடைய சரீரத்தையும் அமிதமாக காத்துக்கொள்ள வாக்கு கொடுக்கிறேன். என் வாழ்க்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என் உள்ளத்திலும் வாழ்விலும் முதலிடம் கொடுக்க வாக்கு கொடுக்கிறேன். அவருடைய பங்கை மகிழ்ச்சியாக உண்மையாக ஒழுங்காக கொடுப்பேன் எனவும் வாக்கு கொடுக்கிறேன். என் மன வாழ்க்கை முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த கனப்படுத்த வாக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் தாமே எனக்கு உதவி செய்வாராக. ஆமென். இப்பொழுது 2 பேர் வந்து கவனம் போறாங்க. முதலாவது யோபு